3000 ரூபாய் வாங்கிட்டு 9 மணிக்கு வர்றேனால இன்னும் காணோம். வரட்டு வச்சுக்கிறேன், குத்தி கொள்றேன். வந்துட்டியாடி? ஏன் சிலப்பா குறுக்க கொண்டு வந்து காலை விடுற? காலை விடுறாங்களா? சரி விடியா. அங்க முட்டையோட வெள்ளக்கருவை உடைச்சு ஊத்துனா சரியா போகுது. ஆம்லெட் போற இடம் மாதிரியாது. யோ ஏயா கொதிக்கிற, முதல்ல மீட்டர் கட் பண்ணியா? கொஞ்சம் விட்டு நான் மீட்டரை கட் பண்ணிடுமா? மீட்டர் வரையா? சரி விஷயத்த சொல்லு. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. எது செஞ்சாலும் கூச்சம் இல்லாம செய்யணும். கூச்சமா? அது என் குடும்பத்துக்கே எதிரியா? வெண்ணைய முந்தானைய போட்டு தாண்டலாம். இதெல்லாம் அவன்கிட்ட போய் வச்சுக்கிட்டே அறிவிட்டவள. என்கிட்ட இந்த நிலைமை இல்லை, வேணாம். சரி மேட்டர் சொல்லு. அதாவது நான் சொல்றேன், கட்டிப்பிடிச்சு உருண்டு ஒப்பாரி வச்சு என் கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தான் எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? யோ, என் நடத்தையில வேணா கூட சந்தேகப்படு, என் நடிப்ப சந்தேகப்பட்ட என் நெஞ்சு தாங்காதியா? தெரியுதே. இந்த மாதிரி எத்தனை கலை சேவை நான் பண்ணிருப்பேன். வேணா என் முந்தானை படுத்தா. மூடு மூடு மூடு. நல்ல மூடுல தான் வந்திருக்கேன். நான் சொல்றது அந்த மூடுல, நீ இத்த மூடு ஓப்பன் மூடுலயே இருக்கா. சரி நீ இங்கே இரு, அவ என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துடுறேன். கடுக்குதே. பச்சை சட்டை. முதல்ல கையெடு. எரி கைய. சிரிக்கி மக சிரிக்கி. காணா போயிட்டான். உன்னால போய் தொலைஞ்சிட்டான். நல்லா கேட்டுக்க, பச்சை சட்டை போட்டவன் போனவன பசக்கு நொட்டிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கல. ஓகே போ. கையறங்கடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அங்க போய் உன் வித்தியா காட்டு போ. பச்சை நிறமே இச்சையூட்டும் பச்சை நிறமே பொல்லின் நிறமே பச்சை சட்டை. என் மச்சானுக்கு பிடிச்சதும் பச்சை சட்டை. யார் நீ? நீங்க எனக்கு இந்த தாலியை கட்டிட்டு காணாம போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் நான் முழுகாம இருக்கேன். நான் காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்கிற, நீ முழுகாம இருந்த 3 மாசம் ஆச்சுங்கிற. கணக்கு எங்கேயோ உதைக்கலமா? எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ உங்க பையன் ஏன் வயித்துல உதைக்கிறான். என்ன சந்தேகமா? முந்தானை போட்டு தானே? ஐயோ அதெல்லாம் போட்டுக்கமா. என்ன நீ யாருமா? கரெக்ட், அம்மாவாக போறவ. போய் என்னன்னு கலை போ. எல்லாம் உங்க பையன் பண்ண குறும்பத்தை. ஏமா நீ வாயில அடிச்சிட்டு ஏன் வயித்தறிச்சல கிளப்புற நீ? அண்ணே, யார் இந்த பொண்ணு? அதேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? இல்ல கட்டி பிடிச்சலாம் பேசுறீங்க. அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அநேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு. இல்ல நீ போ. நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா? கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா? கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். உன்னை எப்படிலாம் கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ சீக்கிரம் ஒத்துக்கையா, நான் அடுத்த கால் ஷீட் போகணும். கால் ஷீட்டா? அப்ப இது செட்டப்பா? ஆமா செல்லப்பா. ஐயோ நீ தானே பச்சை சட்டை? ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க. செல்லப்பா பண்ண செட்டப்பா இது? ஆமையா, அவன் பண்ண செட்டப் தான். உன்னை இப்படி பண்ண சொல்லி 3000 ரூபாய் காசு கொடுத்தான். ஏன்? அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதாவது நீ கட்டிப்பிடிக்க வேண்டியது பச்சை சட்டை இல்ல, மஞ்ச சட்டை. யோ அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டையை கட்டி பிடிச்சாச்சு. இன்னும் என்னால முடியாது. இந்த சான்ஸ் வர நான் மிஸ் பண்ண கூடாது. ஐயோ இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை கட்டிப்பிடி. மஞ்ச மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் சட்டை மச்சான். ஏயா நீ எனக்கு தாலியை கட்டிட்டு 6 மாசம் காணாம போயிட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். கப்ப கட்டி உன்னை நடிக்க வச்சது நான் எப்படி உன்னை கர்ப்பமாக்குவேன்? எந்த காது? நீ 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொன்ன. அந்த பச்சை சட்டைக்கார 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொன்னா. என்ன கட்டிப்பிடிக்க சொன்னானா? என்னப்பா? பார்ட்டி மஞ்சள் சட்டைக்கு மாறிட்டானா? அதான் குழப்பம். இந்த பார், கட்டிப்பிடிக்க வேண்டிய மஞ்சள் சட்டைக்காரன் மேல இருக்கா. அங்க போய் பிடி போ.
கஸ்மாலா என்னடா என்ன நினைச்சிருக்கீங்க நீ என்னடா நான் 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொல்றேன் அந்த பச்சை சட்டைக்காரன் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்டு ஒன்ன கட்டிப்பிடிக்க சொல்றான் நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காம இன்னொருத்தரை கட்டிப்பிடிக்க சொல்லுவீங்க 8000க்கு எத்தனை பேரடா கட்டிப்பிடிக்கிறது ஏண்டா என்னடி பையில சுத்துற என்னடா கொஞ்சம் வழி விடுங்க ஏண்டா டேய் அந்த பச்சை சட்டையிலே என்ன குறஞ்சான போயிருப்ப உன்னால நான் கவலை பண்ணா அங்க அந்த பேமணி அந்த பேசி நிக்கிற இந்த பேமணிக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணினீங்களா ஆமா இங்க பாரு இரு சொல்ற கேளு முதல்ல முண்டானிய முடி ஐயோ பஜாரியா போட்டு போல உச்சா அப்படி என்னடா இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் என்ன இதெல்லாம் சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம் ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற அது இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல நடக்கும் சூப்பர் பிளான் என்ன கையில கஞ்சா பிக் பாக்கெட் செல் திருட்டு இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதுல இறங்கிட்டியா ஏப்பா நான் கஞ்சா வியாபாரம் பண்ண போறேன் நான் சொன்னேன் இதை கொண்டு போய் நந்து போய் வீட்டில் வச்சுட்டு போலீஸ்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம்னா நேர போலீஸ் வரும் அடிச்சு தூக்கி 5 வருஷம் உள்ளதெல்லாம் அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு காதல் மேல வெறுப்பாயி அந்த நந்து பேல செருப்பை கொண்டு அடிப்பா அப்புறம் அவன் கதை பூரா கந்தலாயிரும் நம்ம போட்ட கணக்கு சக்சஸ் ஆயிரும் எப்படி முதல்ல கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் ஏன் போன் போட்டு கொண்டு வச்சானே அவசரப்படாத நீ தான் லேட் பண்ற நம்ம போலீஸ் பத்தி நம்மளுக்கு தெரியாதா போன் போட்டவனே வர போறாங்க எப்படி 1/2 மணி நேரம் ஆகும்பா ஹலோ கமிஷனர் ஆபீஸா கொஞ்சம் போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கு கனெக்ஷன் கொடுங்களேன் என்ன பொறுப்பியா உனக்கு ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுற ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல சார் நந்தாங்கிற ஒரு பையன் அவனோட வீட்லயே வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் சார் அட்ரஸ் சொல்றேன் கேட்டுங்க சார் நம்பர் 5 கோவிந்தா தெருவு அபேஷ் நகர் இப்ப வந்தீங்கன்னா கையுங்களவுமா கச்சிதமா பிடிக்கலாம் ஏமா வாங்க சார் வாங்க வந்தாச்சா வாங்க 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 ஓகே ஓகே என்ன சார் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு ஆமா ஆமா எனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி சார் நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா என்ன சார் இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க சார் கஞ்சா எங்க இருக்கு கஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் சார் இல்ல சார் ஏண்டா கஞ்சாவை நீ கையில வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்ல இருக்கு ஃபோன் பண்ற ஐயோ ஹலோ ரூபா வீடா ஆமா ரூபா வீடுதான் நீங்க யார் பேசுறது நான் யார் பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல இப்போ உங்க ரூபா என் கையில நான் சொல்றவங்க கையில நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கலனா உங்க ரூபாவை நான் கிழிச்சு பீஸ் பீஸா ஆக்கிடுவேன் அதாவது ரேப் பண்ணி அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இங்க ஐயோ வேண்டாம் நான் பணத்தை கொடுத்துறேன் அதுல பாருங்க அது சின்ன பொண்ணு அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி நான் வேணா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேனே 1 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணோட உடம்புல இருந்து அறுத்து அந்த 2 காதை மட்டும் அனுப்பி வைப்பேன் போதுமா ஐயோ வேணாம் அதெல்லாம் மட்டாதீங்க நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் எங்க கொண்டு வந்து கொடுக்கணும் சரி அதை எங்க கொடுக்கணும் அப்புறம் சொல்றேன் முதல்ல போன் எடுத்து உன் பொண்டாட்டி கையில கொடு பொண்டாட்டி கிட்டியா எதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு யோ குடியா போன முத்தம் கொடுக்க போறேன்றான் லூசாயா நீ லூசு என்னையா லூசுன்னு கேக்குற அங்க ஒரு லூசு உன் லூசு பொண்ணை கடத்தி வச்சுட்டு உன்கிட்ட பேசணுங்கிறான் பேசு லூசு ஹலோ ஏமா உனக்கு பாயசம் உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா பாயசமா தெரியாதே சரி நான் சொல்லி தரேன் முதல்ல நீ ஸ்டவ் பத்த வை பத்த வச்சிட்டேங்க கடாய் தூக்கி வை கடாய் எங்க வைக்கிறது உன் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில அந்த கடாயை தூக்கி வை சரிங்க என்னடி வைக்கலனா நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்க சும்மா தானே நிக்கிறீங்க புடிச்சுக்கோங்க என்னடி என்ன 3ஆம் பிறை கமல் ரேஞ்சில் ஆகிட்ட சும்மா இருக்க வச்சிட்டியா வச்சிட்டேங்க தண்ணி எடுத்து ஊத்து எங்க ஊத்துறது கடாயில ஊத்துமா ஊத்திட்டியா ஊத்திட்டேங்க இப்ப தண்ணி கொதிக்குதா கொதிக்கலையா ஏன் தண்ணி கொதிக்கல சத்தம் போட்டு பேசாதீங்க நெஞ்செல்லாம் படபடன்னு வருது நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் தலையில கடாயை வச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டேன் ஆனா கொதிக்கலையே வர்ற ஆத்திரத்துக்கு இப்ப நான் உன்னதான் கிட்னாப் பண்ண போறேன் என்னையுமா ஐயோ இந்த ஸ்டவ் மேல வைமா வச்சிட்டேங்க ஒரு பாக்கெட் சேமியாவை அந்த கடாயில போடு போட்டுட்டேன் இப்ப கிண்டு கிண்ட முடியலையே ஏன் கிண்ட முடியல கவரோட போட்டுட்டேன் எப்படி கிண்டுறது இந்த கிண்டல் தானடி வேணாங்கிறது ஏன் தாயே அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு சேமியாவை மட்டும் எடுத்து உள்ள போட்டு கிண்டு இப்ப இனிமே நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் கிண்டிட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு அதுல முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்கும் போது கேசரி பவுடர் போட்டு கிண்டி இறக்கி வச்சிரு
உனக்கு சொல்லி கொடுக்கறதுல ஏன் தாலி இறந்து போகுது. நீ என்ன பண்ற, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை ஒவ்வொரு வேளையும் 2 டம்ளர் அந்த பாயசத்தை குடி. உன் பொண்ணு கேட்டா நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க சார். என் வீட்டுக்காரர் என்ன பண்றது? அந்த புறத்தை கூட்டு போய் இன்னொரு புள்ளைய பத்துக்க.